சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை, விஜயா, மனோஜ், ரவின்னு எல்லார்கிட்டேயும் பிஏ தினேஷ் கார் செட்டுக்கு என்னை பார்க்க வந்திருந்தாரு. ரோகிணியை பற்றின உண்மையை என்கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாரு. இந்த உண்மையை சொன்னதுக்காக எனக்கு நீங்கள் பணம் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு தினேஷ் என்கிட்ட கேட்டாருப்பா. அது மட்டும் இல்லை, நமக்கு தான்ப்பா அந்த பார்லர் அம்மாவை பற்றின உண்மை இப்போ தெரிய வந்திருக்கு. ஆனால் ரோகிணியை பற்றின உண்மை தினேஷுக்கு எப்போவோ தெரிய வந்திருக்கு. ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ரோகிணி கிட்ட அப்பப்போ இந்த பிஏ தினேஷ் பணம் வாங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. இங்கே மனோஜ்கிட்ட இந்த உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு ரோகிணியும் பிஏ தினேஷ் கேட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது எப்படி? பார்லலம்மா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பணத்தை மனோஜ் எப்படி தந்திருக்க முடியும்னு கேட்கும்போது, என்ன சொல்கிற? எனக்கு நீ சொல்லி தான் இந்த உண்மையெல்லாம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பணம் கொடுத்துருக்காளா அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேட்குறாரு மனோஜ். ஆமாம், உனக்கு இந்த உண்மை தெரியாதான்னு கேட்கும்போது, அது எப்படி தெரியும்? நீ என்னைக்கு வந்து உண்மையை சொன்னியோ, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, இந்த உண்மையை சொல்லாமல் உன்னை ஏமாற்றி தான் ரோகிணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நீ சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே இந்த உண்மையெல்லாம் தெரியும். ஆனால் பிஏ தினேஷ்க்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும்னு கேட்கும்போது, இங்கே கிறிஷை பற்றியும் தெரியும், கிறிஷோட பாட்டியும் எங்கே தங்கியிருந்தாங்கன்ற உண்மை எல்லாமே பிஏ தினேஷ்க்கு தெரிய வந்திருக்கு. என்கிட்ட ஆதாரம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் இருந்த எல்லா ஆதாரத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்கான். ஆனால் இப்படி உண்மையை சொன்னால் நான் வந்து பிஏ தினேஷ்க்கு பணம் கொடுப்பேன்னு நம்பி இந்த உண்மையை சொன்னார். நான் சும்மா விடுவேனா? ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல போகிறேன்னு சொன்ன பிஏ தினேஷ்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன். ஏன்னா இந்த பிஏ தினேஷை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நானும் யோசனை பண்ணேன். அவரே வந்ததால் அவருக்கு தர வேண்டியதெல்லாம் சரியாக வந்து கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? அப்போ ரோகிணி எல்லாரும் ஏமாத்திட்டுருக்கா, உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு பிஏ தினேஷ்க்கு நிறைய பணம் கொடுத்துருக்கா, அப்படி தானே? ரோகிணி ஒன்றும் உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை. பார்லரில் வேலை பார்த்துட்டு இருந்தா, ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டு இருந்தா. மாதம் வர சம்பளம் தான். அந்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தானா? அப்புறம் இந்த பிஏ தினேஷ் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பணம் கொடுத்ததா வேற சொல்கிறியே, இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லும்போது இங்கே உடனே ரவி சொல்கிறாங்க, அதான் தெரியுமே, ரோகிணி சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பணத்தை பிஏ தினேஷ்க்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்திருப்பாரு தினேஷ். ஆனால் இப்போ பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லிட்டாரு. ஆனால் முத்து சும்மா விட முடியாதுன்னு பலார்னு வெளுத்து வாங்கி அனுப்பியிருக்கான். அப்படி தானே முத்துன்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, பாத்தியா மனோஜ் ரோகிணி என்னென்ன வேலை செஞ்சுருக்கான்னு? நீ என்னைக்கா இருந்தாலும் ரோகிணியை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடாது. ரோகிணி என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவும் முடியாது. மூத்த மருமகளாக இந்த வீட்டுக்கு வந்த ரோகிணி பொறுப்பான மருமகளாக இருந்திருக்கணும், பொய் சொல்லாமல் நம்மளை ஏமாத்தாமல் இருந்திருக்கணும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருக்கணும். ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல, அதான் ரோகிணி நம்மளை திட்டம் போட்டு ஏமாத்திருக்கா அப்படின்னு ரோகிணி மேலே விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அந்த சமயம் இங்கே மனோஜுக்கு ஃபோன் வருது. உடனே மனோஜ் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. சரி சார், அப்போ சீக்கிரமாகவே கோர்ட்டுக்கு வரணுமா? ரோகிணி அவங்க பக்கம் இருக்கிற உண்மையை சொல்லாமல் நிறைய பொய் சொல்கிறாங்களே, அப்புறம் எப்படி வந்து இங்கே வந்து சரியான முடிவு கிடைக்கும், எப்படி வந்து ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் மேடம் பேசுவாங்க, அவங்க சொன்னதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கண்டிப்பாக போய் அங்கே வந்து வக்கீலை பார்த்து பேசணும். ஏன்னா ரோகிணி நிறைய பொய் சொல்கிறா. நம்ம பக்கம் உண்மை இல்லாத மாதிரியும், அங்கே வந்து உண்மையை சொல்ல வந்தவங்க எல்லாரும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு ரோகிணி சொன்னதால தானே அவங்க வந்து சரியான முடிவை சொல்ல யோசிக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரோகிணி தான் அப்படின்னு இங்கே வந்து மனோஜ் ரொம்பவே கோபமாக இருக்கும்போது உடனே முத்து வந்து சொல்கிறாரு, என்னாச்சு, யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஆஃபீஸ்லேருந்து தான் ஃபோன் பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்படியே கோர்ட்டுக்கு வந்தாலும் ரோகிணி உண்மையாக பேச போகிறா, வீட்டில் எல்லாரையும் ஏமாத்துறான், அதே மாதிரி அங்கேயும் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டுருக்கா. முத்துவும் மீனாவும் எவ்வளோ தான் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா ஆனால் மீனா உண்மையை பேச வர முடியாதுல்லம்மா, நீங்கள் தான் மீனா இந்த வீட்டுக்கு மருமகளே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, நான் மட்டும்தானே இந்த வீட்டில் இருக்கேன், மனோஜுக்கு நான் மட்டும்தானே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை முத்துவும் மீனாவும் வந்தாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனோஜ் நினச்ச மாதிரியே சரியாக டிவோர்ஸ் கிடைக்கும். விஜயா இப்போ யோசிக்காத, இங்கே கோர்ட்டுக்கு போகணும்னா இல்லை நீயும் மனோஜும் மட்டும்தான் போகணும், என்னால் வர முடியாது. உங்களுக்கு உதவி செய்ய முத்துவும் மீனாவும் இருந்தாங்க, இப்போ மீனா நம்ம வீட்டில் இல்லை, நீயே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு, மீனாவை கோர்ட்டுக்கு வர சொல்லு. அது மட்டும் இல்லை, மீனா நம்ம வீட்டுக்கும் வரணும். பொறுப்பான
மாமியாராக இருந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. மனோஜோட வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறேன்ல, அப்போ மீனாவும் கோர்ட்டில் வந்து உண்மையை சொன்னாதான் டிவோர்ஸ் கிடைக்கும். புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. என்ன எல்லாரும் இப்படி பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது, அம்மா அம்மா சீக்கிரமாகவே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்லம்மா, சரியான பதில் கிடைக்கும்லம்மா, அவங்க சீக்கிரமாகவே முடிவு சொல்லிட்டாங்கன்னா என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக பார்த்துக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆனாலும் சரி ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது, மற்றபடி உனக்கு சீக்கிரமாகவே ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வரதான் போகிறா. அதெல்லாம் நினச்சி நீ சந்தோஷப்படணும், யோசிக்காமல் இரு, கவலைப்படாமல் இரு, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, ஆனால் கோர்ட்டுக்கு தனியாக போக முடியாதுல்லம்மா, ரோகிணி வருவாள்லம்மா, அதனால் முத்து மட்டும் வந்தால் சரிப்பட்டு வராது, மீனாவையும் வர வைக்கணும். எப்படிம்மா மீனா கிட்ட பேசி கோர்ட்டுக்கு வர வைக்கிறதுன்னு கேட்கும்போது, நானும் அதை தான் யோசிக்கிறேன். மீனா என்கிட்ட மன்னிப்பு கேட்டப்ப புரிஞ்சுக்காம நீ இனி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, உன்னால தான் பிரச்சனை வருதுன்னு பேசி அனுப்பிட்டேன். இப்போ உதவின்னு கேட்டால் மீனா நம்மளை கண்டுக்க மாட்டாளே, என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. சரி மனோஜ், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், அதனால் நீ சீக்கிரமாக கடையில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நம்ம வந்து வக்கீலை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம், அவங்க ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக போய் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு மனோஜ். முத்து வந்து சொல்கிறாரு, பார்த்தீங்களாப்பா அம்மா இப்போ கூட மீனா இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க, மீனாவால் கிடைக்கிற உதவி வேணுன்றாங்க, ஆனால் மீனாவை மருமகளாக ஏற்றுக்க முடியாதான். அம்மா என்னைக்கும் மனசு மாற மாட்டாங்க, அம்மாவும் மனோஜும் திருந்தவும் மாட்டாங்க, அப்படிதானப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நானும் பேசி பார்ப்போம், இந்த ஒரு பிரச்சனையை காரணமாக வச்சுக்கிட்டு எப்படியாவது மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினச்சி தான் இப்படிலாம் பேசினேன். ஆனால் விஜயா மனசு மாற மாட்டேங்கிறா பாரு முத்து, விஜயா சொன்னாதான் மீனா இந்த வீட்டுக்கு வருவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் யோசிக்கிறேன் நானும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இங்கே மீனாவை பார்க்கறதுக்காக சந்திரா வீட்டுக்கு போகிறாரு முத்து. உடனே மீனா பூக்கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன மீனா இப்போ தான் கிளம்புறியான்னு கேட்கும்போது, ஆமாங்க நிறைய வேலை இருந்தது, அம்மாவுக்கு கொஞ்சம் முடியல, அதான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் பூக்கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா இங்கே மனோஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வக்கீல் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கோர்ட்டுக்கு வரணுமா, நீயும் நானும் வந்து உண்மையை சொல்லணும்னு அம்மா நினைக்கிறாங்க, ஆனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் மீனா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, மீனா வரணும்னு நினச்சா மீனா கிட்ட பேசி பாருங்க, அப்புறம் மீனா வரணும்னு நினச்சா மட்டும் மீனா முடிவெடுத்தாதான் இங்கே வர முடியும். இந்த வீட்டுக்கு மீனா வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறமா மீனா யாரையும் கண்டுக்காமல் அவள் வேலையை பார்த்துட்ருக்கா, அதனால் மனோஜோட வாழ்க்கைக்காக மீனா கோர்ட்டுக்கு வரணும்னா நீங்கள் மீனாவை ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கும் வர வைக்கணும் அப்படின்னு நானும் அப்பாவும் தெளிவாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க நீங்கள், எதுக்கு இப்படிலாம் பேசணும், இப்போ என் வீட்டில் நிம்மதியாக தான் இருக்கேன், அப்படியே அத்தைக்காக அந்த வீட்டுக்கு வந்தாலும், அத்தை சொன்னதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு வந்தாலும் மனோஜாக இருக்கட்டும் விஜயா அத்தையாக இருக்கட்டும் என்னை ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன சந்தோஷமாக என்னை அங்கே பார்த்துப்பாங்களா, இல்லைங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்வாங்க. என்ன தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு பொறுப்பான மருமகளாக இருந்தாலும் அவங்க என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க, மனோஜும் பிரச்சனை செய்வார், ஏன்னா அவங்க வேலை வந்து எல்லாம் சரியாக முடிஞ்சதுக்கப்புறமா என்னை கண்டுக்க மாட்டாங்க, அவங்களால நான் அந்த வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை தான் வரும், அதனால் என் வேலையை பார்த்துட்ருக்கேங்க, உங்கள் அண்ணன் மனோஜுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் கோர்ட்டில் போய் உண்மையை சொல்லுங்கள், நான் எதுக்கு வரணும், விஜயாத்தை ஃபோன் பண்ணவும் வேண்டாம், யாருக்கும் நான் உதவி செய்யவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இவ்வளோ கோபமாக பேசுகிற, நீ தானே எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட, எங்கள் அம்மா மனசு மாறணும் நீ தானே நினச்ச, இப்போ இப்படி பேசுகிறியே மீனா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நானும் அப்படிலாம் நினச்சேன், நீங்கள் தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்க, சரியாக சமைச்சு கொடுக்க யாருமே இல்லை, உங்கள் எல்லாரையும் அந்த வீட்டில் நான் இருக்கும்போது அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், அதனால் நானும் நினச்சேன் என் வீட்டுக்காரருக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும், என் மாமியார் வீட்டில் நல்ல மருமகளாக பொறுப்பான மருமகளாக இருந்து நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சதெல்லாம் உண்மைதான், ஆனால் என் மாமியார் அப்படி நினைக்கலையேங்க, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அந்த வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை தான் வரும், விஜயாத்தை வர சொன்னாலும் பிரச்சனை தான் வரும், அதனால் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ் ரொம்ப மனசு வேதனைப்படுறான், எப்படியும் ரோகிணி பொய் சொல்லி இந்த டிவோர்ஸை வந்து கிடைக்க விட மாட்டாங்க, டிவோர்ஸ் கிடைச்சாலும் வந்து என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், ஆனால் டிவோர்ஸ் கிடைக்கலனா ரோகிணி சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பி டிவோர்ஸ் தர முடியாதுன்னு ரோகிணியை இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பிட்டாங்கன்னா அப்புறம் இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்பவே யோசிக்கிறான், அதனால் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட முத்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, நம்ம எவ்வளவோ உண்மையை சொல்லிட்டோம், இங்கே வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா, இங்கே வந்து முருகன், அப்புறம் ப்ரௌன் மணின்னு எல்லாரும் ரோகிணி தான் பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு தெளிவாக உண்மையை சொன்னாங்க, ஆனால் ரோகிணி
மனோஜ் பணம் கொடுத்து இப்படிலாம் பொய் சொல்ல வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆதாரத்தோட இங்கே உண்மையை நிரூபிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் உண்மையை சொன்னாலும் ரோகிணி தேவையில்லாமல் பொய் சொல்லி அவங்க பக்கம்தான் உண்மை இருக்குன்னு உண்மையை நான் நிரூபிச்சிட்டேன். மனோஜ் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மனோஜ் வீட்டில் நான் மருமகளாக இருக்கணும். மனோஜ் என்னை ஏற்றுக்கணும். விஜயாத்தை தான் என்னையும் மனோஜையும் பிரிக்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காக என்கிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, அதனால இந்த வீட்டு மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்கிறாங்க. என்னை பற்றின உண்மை எல்லாமே மனோஜுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு என்னென்னவோ பேசி இங்கே மனோஜும் சரியாக பதில் சொல்லாமல் இருந்ததால் இங்கே ரோகிணி பக்கம்தான் உண்மை இருக்குன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளால் என்னங்க செய்ய முடியும்? நம்ம 2 பேரும் அங்கே உண்மையை சொன்னாலும் ரோகிணி மறுபடியும் ஏதாவது ஒரு பொய் சொல்லுவாங்க, பிரச்சனை செய்வாங்க. ரோகிணி எப்போ என்ன செய்வாங்கன்னே நம்மளால் யோசிக்க கூட முடியலையே. அதாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மீனா. நீ சரியாக தான் சொல்கிற. ஆனால் தெளிவாக நமக்குன்னு ஒரு ஆதாரம் கிடைக்கணும். அப்போ தான் மனோஜுக்கு உதவி செய்யணும். என்ன இருந்தாலும் மனோஜ் என்னை புரிஞ்சுக்கலனாலும் நம்ம 2 பேரும் அந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு ரூம் கிடச்சா இதை பார்த்து மனோஜ் பொறாமப்படுறான். நம்ம சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தா கூட உடனே அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி நம்ம மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லை. இருந்தாலும் மனோஜ் என்னுடைய அண்ணன், எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் எப்படிங்க உதவி செய்ய முடியும்? எப்படி தெளிவான ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியும்? நம்ம பக்கம்தான் உண்மை இருக்குன்னு எப்படிங்க நிரூபிக்க முடியும்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே முத்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே கிறிஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் பக்கத்து ஊரில் தான் இருக்காங்க. அவங்கள வர வச்சா என்ன? அவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும்ல. ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் இந்த உண்மையை ரோகிணி சொல்லாமல் தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற உண்மையை அவங்க வந்து சொன்னால் இங்கே ரோகிணியால் என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்லை, பிஏ தினேஷ்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது. ஏன்னா ரோகிணி பிஏ தினேஷ்கிட்ட நிறைய ஃபோனில் பேசியிருக்காங்க. இந்த உண்மை மனோஜுக்கு தெரியாது, அதனால தான் உங்களை நம்பி இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த உண்மையை மனோஜ்கிட்ட சொல்லிடாதீங்க, என் மாமியார்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு இங்கே ரோகிணி பேசின ஆதாரம் எல்லாமே இருக்குல்ல. இங்கே பிஏ தினேஷ் வந்து உண்மையை சொன்னால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக இனி ரோகிணி வந்து பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி அவங்க நினைக்கிறது நடக்கவும் கூடாது. ரோகிணி என் குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க, அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும். இதில் மனோஜுக்கு உதவி செய்யலைனாலும் என் அப்பா நினச்ச மாதிரியே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்காக கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் மனோஜுக்கு செஞ்சாகணும் அப்படின்னு முத்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, கார் செட்டுக்கு நம்மளை பார்க்க வந்த பிஏ தினேஷ் உண்மையை சொன்னப்போ நிறைய ஆதாரம் இருக்குன்னு சொன்னார்ல, அவரை பார்த்து பேசி ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு அவர் மூலமாக தெளிவான ஆதாரத்தை நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சோன்னா ரோகிணி என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்ற உண்மை தெரிஞ்சாதானே, ரோகிணி எதுக்காக பிஏ தினேஷ்க்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்ற உண்மை தெரிஞ்சாதானே, ரோகிணி பக்கம் எந்த உண்மையும் இல்லை. அவங்க இத்தனை நாள் தன்னுடைய வாழ்க்கைக்காக இங்கே மறுபடியும் மனோஜ் வீட்டுக்கு வரணும், மனோஜ் ஏற்றுக்கணும், விஜயா மருமகளாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக ஏன் பிஏ தினேஷ்கிட்ட உதவி கேட்க முடியாது? ஏதோ ஒரு கோவத்தில் பிஏ தினேஷை புரிஞ்சிக்காமல் பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் பிஏ தினேஷ்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்ல, அவர் வந்து உண்மையை சொன்னால் போதும்னு எனக்கு தோணுது. என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்கும்போது, நீங்கள் சொல்கிறது சரியான யோசனை தாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல யோசனையை தான் சொல்லியிருக்கீங்க. இங்கே கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த முறை ரோகிணி யோசிக்கவே கூடாது. நம்ம என்ன செய்ய போகிறோன்னு ரோகிணிக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. என் அப்பா அம்மா மனோஜ்னு யார்கிட்டையும் இவங்க தான் வந்து உண்மையை சொல்ல போகிறாங்கன்ற உண்மையை நான் சொல்ல போகிறதே கிடையாது. ஏன்னா எப்படி ரோகிணிக்கு உண்மை தெரிய வருதுன்னு தெரியல. நம்ம யோசிக்கிற மாதிரியே ரோகிணியும் யோசித்து நம்மளை தலகுனிய வைக்கிறாங்கல்ல. அதனால் ரோகிணி எதிர்பார்க்காத நேரத்தில் இவங்க எல்லாரும் வந்து ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லணும். ரோகிணி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இத்தனை நாள் ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும். இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். என்ன மீனா, வித்யா கிட்ட பேசின உண்மை ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம யார்கிட்டலாம் உதவி கேட்குறோமோ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி பேசுகிறாங்க. இந்த முறை ரோகிணிக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லைங்க, மனோஜுக்காக மனோஜோட வாழ்க்கைக்காக இவ்வளோ யோசித்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜ் இப்படி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட நன்றி கூட சொல்ல மாட்டாருங்க. ஆனால் பிரச்சனை செய்வார். முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கிற அவனுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணுமா, மன்னிப்பு கேட்கணுமான்னு தேவையில்லாமல் பேசுவார். இருந்தாலும் நம்ம எப்பயும் போல் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், உதவி செய்யணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எனக்கு எல்லாம் புரியுது மீனா,
நீ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற, ஆனால் உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நம்ம செய்கிற உதவியை எதையும் எதிர்பார்க்காம செய்யணும், அவ்வளவுதான். மனோஜ் என்னுடைய அண்ணன்றதுக்காக உதவி செய்யல. இப்படிலாம் நடந்தால் என் அப்பா சந்தோஷப்படுவார். அதுக்காக தான் மனோஜுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நானும் கோர்ட்டுக்கு வருவேன். மனோஜுக்கும் விஜய் அத்தைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியே செய்வேன். என்னதான் என்னை வந்து அவங்களுக்கு பிடிக்கலனாலும், என்னை புரிஞ்சுக்கலனாலும், இங்கே வந்து மனோஜையும் விஜயாத்தையவும் என்னால் ரோகிணிக்காக விட்டு கொடுக்கலாம் முடியாதுல்லங்க. ஏன்னா ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்க. ஆனால் மனோஜ் ரொம்ப பாவம், ரோகிணியை நம்பி ஏமாந்து போயிருக்காரு. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்வோம், ஆனால் இந்த உண்மை வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு மீனாவும் முத்துவும் இப்படி மனோஜுக்கு உதவி செய்கிறத பற்றி பேசிக்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத ரோகிணியோட அம்மா கவனிக்கிறாங்க. கல்யாணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சமாளிக்கிறாங்க ரோகிணி. இல்லை, நீ சரியாக சாப்பிட மாட்டேங்கிற, ரொம்ப யோசிக்கிற, ரொம்ப பதட்டமாக இருக்க, என்ன அப்படின்ற உண்மையை நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா கோர்ட்டுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் விஜயாத்தை இன்னும் என்னென்ன புதுசாக திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல, என்னையும் மனோஜையும் பிரிக்கிறதுக்காக. ஆனால் மனோஜும் நானும் சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னையும் மனோஜ் ஏற்றுக்கணும், கிறிஷையும் மனோஜ் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யன்னு தெரியல, ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் உண்மையை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, இனியாவது உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கைக்காக தானமா நான் பொய் சொல்லியிருக்கேன், நீங்களும் புரிஞ்சிக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு பேசுகிறாங்க. ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ரோகிணி. அந்த சமயம் ரோகிணியை பார்க்குறதுக்காக இங்கே வந்து சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி ரோகிணியை பார்த்துட்டு, ரோகிணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கோர்ட்டுக்கு போகணும், ஆனால் விஜயாத்தை என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்டயே அவங்க சரியாக பேசுகிறதில்ல, நானும் இதை பற்றி கேட்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறை அவங்க வந்து என் ஃப்ரெண்டை வர வைக்க போகிறாங்க அப்படின்னு யோசித்த எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொன்னீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான பதிலை நானும் சொன்னேன். அதனால் என் பக்கம்தான் உண்மை இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மனோஜ் சொல்கிறது எல்லாமே பொய் தான்னு மனோஜ்கிட்ட நான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதால் மனோஜால் அங்கே பதில் பேச முடியல. திருன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. அதனால மனோஜ் பொய் சொல்கிறாருன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக வந்து சரியான பதிலை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. என் வாழ்க்கைக்காக நான் எதிர்பார்க்குற முடிவு கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பதில் கிடைச்சா சந்தோஷமாக விஜயாத்தை வீட்டுக்கு மருமகளாக போகலாம். ஆனால் விஜயாத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதான் ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி நீ பெரிய புத்திசாலி, உனக்கு நிறைய திறமை இருக்குது. ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. நீ கேள்வி கேட்டாலே பதில் பேச முடியாமல் மனோஜ் வந்து என்ன செய்யன்னு யோசிக்க ஆரம்பிப்பார். இதில் நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மனோஜ் ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது யோசித்து நீ தான் தெளிவாக பேசணும். உன்னை பற்றி எனக்கு தெரியும். அவங்க என்ன தான் திட்டம் போட்டாலும் நீ கண்டிப்பாக பேசி உன்னுடைய பக்கம்தான் உண்மை இருக்குன்னு புரிய வச்சு அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போகணும். அதுக்காக தான் நான் பேசிகிட்ருக்கேன். நீ கவலைப்படாமல் இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இப்போ வரைக்கும் என் அம்மா கூட எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணுறதில்ல. நான் பொய் சொல்லிட்டேன்னு என்னை தேவையில்லாமல் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உண்மையாகவே என் வாழ்க்கைக்காக நான் எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லுவேன். இங்கே மனோஜ்கிட்ட கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். மனோஜ் பதில் பேச முடியாமல் மனோஜ் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கும் போது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து, மீனா, விஜயா இவங்க தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறாங்க. அதனால தான் மனோஜ் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மற்றபடி மனோஜ் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாருன்னு நான் எப்பவும் போல் இப்படி தான் பேச போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ரோகிணி எனக்கு தெரியும் நீ தெளிவாக யோசித்து பேசுவேன்னு. எப்படியா இருந்தாலும் உனக்கு ஏற்ற பதில் கிடைக்கும். அவங்களால உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது. நீ மனோஜ் வீட்டுக்கு தான் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க போக போகிற அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க சிந்தாமணி. உடனே ரோகிணி நன்றி சொல்கிறாங்க. நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கள, அதுவே போதும் அப்படின்னு பேசிட்டு ரோகிணி கிளம்புறாங்க. அங்கே கோர்ட்டுக்கு வந்த மனோஜ், ரோகிணி கண்டிப்பாக வருவா, இந்த முறை என்ன பேசினாலும் நம்ம தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்னு யோசித்தாலும் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது, என்னம்மா முத்துவும் மீனாவும் வரவே இல்லை, நமக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா, உண்மையை சொல்ல முத்துவும் மீனாவும் வரலனா எப்படிமா நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கிறது அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. உடனே இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, உனக்காக மீனா கிட்ட பேசினா அப்புறம் மீனா நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. மீனா நம்ம வீட்டுக்கு வந்தால் நமக்கு தானே பிரச்சனை வரும். அதான் மீனா கிட்ட பேசல. ஆனால் முத்து வருவான்னு நினச்சேன், முத்துவும் வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்து விஜயா. எனக்கு தெரியுமா, முத்துவும் மீனாவும் வேணும்னே திட்டம் போட்டு தான் வராமல் இருந்திருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்து அவங்களுக்கு என்ன, எனக்காக உண்மையை சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல.
இங்கே முத்து என்னுடைய தம்பி தானே, எனக்காக வந்து பேசலாம்ல. ஆனால் இப்போ கூட மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு முத்து எனக்காக கோர்ட்டுக்கு வரவே இல்லை. எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. பார்த்தீங்களாம்மா, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க. அப்பா கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பா. நீ யோசித்து தெளிவாக பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு ரோகிணிக்காக நீ வந்து சரியாக பதில் சொல்லாமல் தெளிவாக பதில் சொல்லாமல் இருந்தனா நமக்கு தான் பிரச்சனை வரும். எப்படியாவது இன்னைக்கு ரோகிணிக்கு அவங்க டிவோர்ஸ் கொடுக்கணும். புரியுதில்ல மனோஜ்? இல்லைனா உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் புரியுதுமா, கவனமாக பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா வருவாங்களா இல்லையான்னு தெரியலன்னு இங்கே மனோஜ் வந்து ரொம்பவே பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து விஜயா யோசிக்கிறாங்க, முத்துவுக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா? இப்போ வரைக்கும் முத்துக்கிட்ட நான் ஃபோனில் சரியாக பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் முத்துவுக்கு ஃபோன் பண்ணு, சவாரிக்கு போனாலும் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் விஜயா பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் முத்து மனோஜ் ஃபோனை எடுத்து பேசவே இல்லை. உடனே மனோஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்கார். அம்மா, முத்து ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறான். முத்து தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு கிளம்பி போயிருப்பான். மீனா பேச்சை கேட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே வரவே இல்லை பார்த்தீங்களாம்மா. எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே வரமாட்டாங்கம்மா. நல்ல வேலை நீங்களாவது வந்தீங்க அப்படின்னு முத்து மீனா மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் ரொம்பவே கோபமாக இருக்கார் மனோஜ். விஜயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் மீனாவை என் மருமகளாக ஏற்றுக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனேன்ல, நான் வந்து தேவையில்லாமல் பேசுகிறேன்னு சொல்லி முத்து மட்டும்தான் என் மேலே கோவமாக இருந்தான்னு நினச்சேன். இப்போ மீனா பேச்சை கேட்டு நமக்காக உதவி செய்ய முத்துவும் மீனாவும் வரலல்ல, நான் பார்த்துக்கிறேன். என்றைக்குமே மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது. நீ கவலைப்படாமல் இரு, நான் இருக்கேன்ல மனோஜ் அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்த ரோகிணிக்கு அப்போ தான் புரிய வருது, முத்துவும் மீனாவும் வரல. அவங்க மூலமாக அப்போ எந்த பிரச்சனையும் வராது. சரியாக பேசி மனோஜோட மனசை மாற்றி இன்றைக்கே வந்து எனக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் தர முடியாதுன்னு இவங்க எல்லார்கிட்டேயும் நான் புரிகிற மாதிரி பேசி என் பக்கம் உண்மை இருக்குன்னு நிரூபித்து நான் இப்படி ஒரு முடிவை கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து சொல்ல வைப்பேன். இப்படி ஒரு பதில் கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் விஜயாத்தை பேசின பேச்சுக்கு சரியான பதில் நான் கொடுப்பேன். விஜயாத்தைக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு ரோகிணி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அங்கே எல்லாரும் வந்ததுக்கப்புறமா மனோஜ்கிட்டையும் ரோகிணிக்கிட்டையும் மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நடந்துச்சுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் வந்து, ரோகிணி இப்போ வரைக்கும் என்னை ஏமாத்திட்டு இருக்கா. இந்த உண்மை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ரோகிணியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். ரோகிணிக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் ஏற்கனவே கல்யாணமான உண்மையை ரோகிணி சொல்லவும் இல்லை. அதே மாதிரி இந்த உண்மை எனக்கு தெரியவே தெரியாது. ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான், என்னை நம்புங்க. இப்போ வரைக்கும் ரோகிணியோட ஃப்ரெண்டு யாருமே ரோகிணிக்கிட்ட பேசுகிறதில்ல. ஏன் தெரியுமா? ரோகிணி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிட்டான்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஆனால் ரோகிணிக்கு இப்போ யார் உதவி செய்கிறாங்கன்ற உண்மை எனக்கு தெரியவே இல்லை. ரோகிணி சொல்கிறதெல்லாம் பொய் தான். பேசாமல் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இனியும் ரோகிணி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது. எங்கள் கடையில் வந்து ரோகிணி பிரச்சனை செய்கிறா. ரோகிணியால் சரியாக பிஸ்னஸை கவனிக்க முடியல. எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, பாவம் மனோஜ் அழுதுகிட்டே பேசுகிறானே, என் பையன் மனோஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கள். இந்த ரோகிணி பொய் சொல்கிறா, ஏமாத்துறா. எங்களை நம்ப வச்சு ஏமாத்துன மாதிரி உங்கள் எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்கிறா அப்படின்னு விஜயா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். என்கிட்ட விஜயாத்தை எதிர்பார்க்குற மாதிரி பணம் இல்லை. சரியாக நான் இப்போ வேலைக்கு போகிறதும் இல்லை. என்னால் சம்பாதிச்சு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. என்னால் தான் மனோஜுக்கு இப்போ பிஸ்னஸ் கிடச்சிருக்கு. பெரிய கடைக்கு ஓனராக இருக்கார். நான் மட்டும் உதவி செய்யலைன்னா மனோஜ் வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா அவர் நல்லா படிச்சிருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு. ஆனால் எந்த வேலைக்கும் போகாமல் தான் இருந்தார் மனோஜ். நான் தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா மனோஜுக்காக உதவி செஞ்சு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தேன். இப்போ என்னை புரிஞ்சுக்காம விஜயாவுக்காக விஜயா பேச்சை கேட்டு இப்படி எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு போய் சொல்கிறாங்க. மனோஜையும் நம்பாதீங்க, என் மாமியார் விஜயாவையும் நம்பாதீங்க. விஜயா அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போனதுலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம். இப்போ மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி தான் இப்படி எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், சீக்கிரமாகவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ கூட யாருக்கும் தெரியாமல் இங்கே மனோஜுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே விஜயாத்தை இப்படிலாம் செய்கிறாங்கன்னா இவங்க பேசுகிறத எப்படி நம்ப முடியும்? இவங்களுக்கு பணக்கார வீட்டு பொண்ணு தான் மருமகளாக வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்க, பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. எனக்காகவும் என் பையன் கிருஷிக்காகவும் இருக்கிறது மனோஜ் மட்டும்தான். மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம அவங்க அம்மா பேச்சை கேட்டு இப்படிலாம் பொய் சொல்கிறாரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே வந்து மனோஜ்கிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டேன். மனோஜ் தான் என் அம்மா அப்பா முத்து மீனான்னு யாருக்குமே இந்த உண்மையை நீ வந்து சொல்ல வேண்டாம். அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பேசின மனோஜ் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா பேச்சை கேட்டு இப்படி பொய் சொல்கிறாரே அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் நான் உண்மையை பேசிகிட்டு இருக்கேன். எனக்காக நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ண உண்மையை பேசுகிறதுக்காகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் முத்து மீனான்னு யாருமே வரலை. என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு இங்கே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு மனோஜ். மனோஜ், அம்மா இருக்கேன்ல, நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க விஜயா. இங்கே ரோகிணி வந்து உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ரோகிணிக்கு டிவோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது. மனோஜும் விஜயாவும் பொய் சொல்கிறாங்க. அதனால் ரோகிணி மனோஜ் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சரியான பதிலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே முத்து மீனா வராங்க. முத்து மீனா வருவாங்கன்னு எதிர்பார்க்காத ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரம் முத்துவும் மீனாவும் வரல, இப்போ எதுக்கு வந்திருக்காங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பதில் கிடைக்க போகுது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன், இப்போ எதுக்கு இவங்க வராங்கன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி. அங்கே வந்த முத்து எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு. சீக்கிரமாக வரணும்னு நினச்சேன், ஆனால் ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக சரியான ஆதாரத்தோடு வரணுன்றதுக்காக தான் கொஞ்சம் நேரமாயிருச்சு. அதனால தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல, அப்படி என்ன உண்மையை நிரூபிக்க போகிறீங்க? பாவம் ரோகிணி இவ்வளோ நேரம் இங்கே விஜயா என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்ற உண்மையை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பேச விரும்பல. ஆனால் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அங்கே வந்த கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வந்து உண்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் இந்த ரோகிணி கிறிஷ்கிட்ட கூட எங்களை பேச விட்டது கிடையாது. ஏன்னா இவங்களை பற்றின உண்மையை நாங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த உண்மை மனோஜுக்கு தெரிஞ்சிருந்தா எப்போவோ எங்களை தன்னுடைய வீட்டுக்கு ரோகிணி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ரோகிணி எங்ககிட்ட பேசாமல் எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க. என் தம்பி பையன் தானே கிறிஷ்ன்ற உரிமையில் கூட கிறிஷ்கிட்ட பேச முடியல. ரோகிணி எவ்வளவோ பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் தான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஃபோட்டோவெல்லாம் வாங்குறதுக்காக. என் தம்பியோட கல்யாண ஃபோட்டோவெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ தான் இந்த உண்மை முத்துவுக்கு தெரிஞ்ச உடனே முத்து உண்மை என்னன்னு என் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாரு. என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரோகிணியை பற்றின உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்காரு. ஆனால் ரோகிணி என்னடானா கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டேன்னு இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே வந்து கிறிஷோட பெரியப்பா ரொம்ப தெளிவாக ரோகிணியை பற்றின உண்மையை பேசுகிறாங்க. இல்லை, இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை. ரோகிணி வந்து சொல்கிறாங்க, முத்து வந்து இவங்கக்கிட்ட பொய் சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? நான் உண்மையை மட்டும்தான் எப்பயும் பேசுவேன், உண்மையை மட்டும்தான் சொல்வேன். ஆனால் ரோகிணி எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி எப்பயுமே பொய் சொல்லுவாங்க, இப்போவும் பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இவங்க மட்டும்தான் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இன்னும் பிஏ தினேஷ் வருவார், ஆதாரத்தோட உண்மையை சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து நல்ல வேலை முத்துவும் மீனாவும் வந்ததால் ரோகிணியால் பதில் பேச முடியல. எப்படியோ முத்துவும் மீனாவும் எனக்கு உதவி செய்ய வரவே மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க சரியான நேரத்தில் வந்து எனக்காக பேசி உண்மையை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. நான் தான் முத்துவை சரியாக புரிஞ்சுக்கல. முத்து என் தம்பி, என் வாழ்க்கைக்காக உதவி செய்ய இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்றதுக்காக தான் கிளம்பி போயிருக்கான். முத்து என் ஃபோனை எடுக்கலன உடனே நானும் வந்து என்னென்னவோ பேசிட்டேன். முத்துவும் மீனாவும் திட்டம் போட்டு இங்கே வரக்கூடாதுன்னு எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. என் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு முத்துவும் மீனாவும் நினைக்கவே மாட்டாங்கன்னு இவங்கள பற்றி நான் சரியாக புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் யோசித்தது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு மனோஜ் கண்கலங்கி நிற்கும்போது இங்கே வந்து பிஏ தினேஷ் வராரு. முத்து சொல்கிறாரு, என்ன ரோகிணி, பிஏ தினேஷ் யாருன்னு தெரியுதா? அதான் எங்கள் கார் செட்டுக்கு அனுப்பி வச்சிங்கல்ல. என்னை பார்த்து உண்மையை சொல்லும்போது நான் என்னவோ பிஏ தினேஷ் கிட்ட கோவப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் அப்புறம்தான் யோசிச்சு இங்கே பிஏ தினேஷை வர வச்சாதான் உண்மை எல்லாருக்கும் புரிய வரும் தான் வர வச்சேன். நீ நினைக்கலல்ல இவங்கெல்லாம் வருவாங்கன்னு. அப்படி நான் என்னதான் செய்ய போகிறேன்னு யோசிச்சேன்ல. இவ்வளோ நேரம் நானும் மீனாவும் வரலன்னு உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல அப்படின்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரொம்ப பதட்டமாக இருக்காங்க ரோகிணி. இவங்கெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, இல்லைனா யோசித்து என்ன செய்யலான்னு நானும் யோசிச்சுட்டு வந்திருப்பேனே. ஆனால் முத்து எனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு இப்படி ஒரு திட்டம் போட்டு எல்லாரையும் வர வச்சிட்டாரே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி. அங்கே வந்த பிஏ தினேஷ் ரோகிணி முன்னாடி உண்மையெல்லாம் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாரு.
ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான். ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தான் தெரியும். முதல்ல இந்த உண்மையை கண்டுபிடிச்சது நான் தான். இதனால் ரோகிணி எனக்கு எவ்வளவோ பணம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த உண்மை மனோஜுக்கு தெரியவே கூடாதுன்னு ரோகிணி என்கிட்ட எவ்வளவோ ஃபோனில் பேசியிருக்காங்க. வேணும்னா ரோகிணி என்கிட்ட ஃபோனில் பேசின ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இப்படிலாம் என்னை ஏமாற்றுவாங்கன்னு தெரியும். அதனால் ரோகிணி பேசும்போது எல்லாமே ஆதாரமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நானும் இந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நீங்களே கேளுங்களேன், அப்போ தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து இந்த பணத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஆனால் ஏற்கனவே எனக்கு கல்யாணமான உண்மை, கிறிஷ் தான் என் பையன்ற உண்மை வீட்டில் யாருக்குமே தெரியாது. மனோஜ் கிட்ட இந்த உண்மையை நான் சொல்லியிருந்தா மனோஜ் என்னை நம்பி கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டார். இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அதனால இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கங்க. ஆனால் என்னை பற்றின உண்மையை விஜயா மனோஜ்னு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க தினேஷ் அப்படின்னு அழுதுகிட்டே பேசின ஆதாரம் பிஏ தினேஷ் கிட்ட ரொம்ப தெளிவாக இருந்ததால் முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக ரோகிணியை பார்க்க ரோகிணி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. அவ்வளவுதான், இதுக்கு மேலே என்னால் பேசவே முடியாது. இவ்வளோ நேரம் மனோஜுக்கு இந்த உண்மை தெரியும். மனோஜ் விஜயா பேச்சை கேட்டுட்டு மனோஜ் பொய் சொல்கிறாரு அப்படின்னு ரோகிணி இவ்வளோ நேரம் பொய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கைக்காக ரோகிணி பொய் சொல்லுவாங்க. என் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்கன்னா அந்த ரோகிணி நல்லவங்களே இல்லை. இவங்க சொன்னதை நம்பவே நம்பாதீங்க. தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் ரோகிணி யோசிப்பாங்க. கிறிஷோட வாழ்க்கையை பற்றி கூட இவங்க யோசிக்க மாட்டாங்க. மனோஜ் ரொம்ப பாவம். இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டாரு. இனியாவது மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரோகிணியை நம்பாமல் மனோஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பதிலை சொல்லணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆதாரத்தோடு வந்தால் தானே எல்லாருக்கும் உண்மையை புரிய வைக்க முடியும். அதனால தான் நாங்கள் இங்கே வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனியாவது ரோகிணியை நம்பாதீங்க அப்படின்னு மனோஜுக்கு முத்து மட்டும் இல்லை மீனாவும் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசும்போது விஜயா கண் கலங்கி நிற்கிறாங்க. முத்துவும் மீனாவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் ஆதாரத்தோடு வந்து மனோஜுக்காக முத்துவும் மீனாவும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களே, நான் மட்டும்தான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் தன்னுடைய அண்ணன் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு முத்து இப்படிலாம் செய்வான், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே ரோகிணி அழுதுகிட்டே முத்து மீனா வேணும்னே பொய் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க. என் வாழ்க்கையில் பிரச்சனை வர காரணமே இந்த முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் போது, இல்லை ரோகிணி, நீங்கள் இனியும் பொய் சொல்ல முடியாது. நீங்கள் பொய் சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம். நீங்கள் எல்லாரும் ஏமாத்திருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நினச்சி நாங்களும் உங்களுக்கு ஏற்ற ஒரு பதிலை சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் கிறிஷோட பெரியப்பா பெரியம்மா பேசுனதுக்கப்புறமா நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பிஏ தினேஷ்க்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக அந்த பணம் கொடுத்தீங்க? உங்களை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. மனோஜுக்கும் விஜயாவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சால் அந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது. நீங்கள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கீங்க. அதனால் உங்கள் மாமியார் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தானே அவங்க இப்படி உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இங்கே ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இனியாவது மனோஜோட வாழ்க்கையில் அவருக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். பாவம் மனோஜ், நீங்கள் சொன்ன பொய்யால் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கார். எப்படியோ மனோஜுக்காக முத்துவும் மீனாவும் உண்மையை எங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு ஏற்ற மாதிரியே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்குறதா வந்து எங்கள் முடிவை வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி அழுதுகிட்டே இருக்கும்போது இங்கே ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்குது. இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஒரு பக்கம் ரோகிணி அழுதாலும் இந்த பிரச்சனைக்கும் காரணம் முத்துவும் மீனாவும் தானே. உண்மையை நிரூபிக்கிறதுக்காக பிஏ தினேஷை வர வச்சு நான் அவருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன். எதுக்காக அந்த பணத்தை கொடுத்தேன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இனி மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என் வாழ்க்கையை பற்றி யாருமே யோசிக்கலையே அப்படின்னு இங்கே அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி. இங்கே மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். உடனே விஜயா அங்கே வந்து முத்துவை பார்த்து பேசுகிறாங்க. நீ வருவேன்னு நினைக்கவே இல்லை முத்து அப்படின்னு சொல்லும்போது, மனோஜுக்காக அது எப்படி நாங்கள் வராமல் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவை புரிஞ்சுக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனேன். மீனா மேலே எனக்கு அவ்வளோ கோபம் இருந்தது. ஆனால் மீனா எதை பற்றியும் யோசிக்காமல் மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு முத்துவை கூப்பிட்டு வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பேசுகிறாங்க விஜயா. ஆமாம் முத்து, என்னை நீ மன்னிச்சிரு.
உனக்கும் மீனாவுக்கும் நான் கொஞ்சம் கூட உதவி செஞ்சதே இல்லை, உங்களை புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண நீ வரவே மாட்டேன்னு உன்னை பற்றி புரிஞ்சுக்காம தான் நான் வந்து யோசித்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் வந்து உண்மையை நிரூபித்து நான் நினச்ச மாதிரியே என் வாழ்க்கைக்காக ஒரு நல்ல பதில் எனக்கு கிடைக்க உதவி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் மட்டும் வரலனா கண்டிப்பாக ரோகிணி தான் உண்மையை சொல்கிறாங்கன்னு. ரோகிணிக்கு என்னால் டிவோர்ஸ் கொடுத்துருக்க முடியாது. ரோகிணியும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பா. ரோகிணியால் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அப்படி நடக்காமல் நீங்கள் பிஏ தினேஷை வர வச்சுருக்கீங்க. கிறிஷோட பெரியம்மா பெரியப்பான்னு எல்லாரையும் வர வச்சு உண்மையை நிரூபித்து நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கீங்க தெரியுமா? மீனாவுக்கும் முத்துவுக்கும் இப்போ வரைக்கும் நான் வந்து உதவி செஞ்சதில்லை. அவங்கள ரொம்ப ஏளனமாக பேசியிருக்கேன். ஆனால் முத்துவும் மீனாவும் எதையும் யோசிக்காமல் எனக்காக வந்து பேசி உண்மையை நிரூபித்து அவங்க செஞ்ச உதவியால் தான் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரோகிணி நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னு முத்து மீனா கிட்ட இங்கே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, முத்து மீனா நீங்கள் செஞ்ச உதவியை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு முத்து மீனா கிட்ட நன்றி சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாரு, மனோஜ் அம்மாவும் நீயும் எங்களை புரிஞ்சுக்கலனாலும் உன்னை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போவாது என்னை பற்றியும் மீனாவை பற்றியும் நீ புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா, அத்தை எங்கள் வீட்டுக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, மீனா நீ எங்கள் வீட்டு மருமக, எங்கள் வீட்டுக்கு தான் வரணும். நீ செஞ்ச உதவியால் இப்போ மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு மனசு மாறின விஜயா, மீனா நம்ம வீட்டுக்கு தான் வரணும், என்னுடைய மருமக மீனா இனி நம்ம வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.